குளிர்காலம்னா எனக்கு ரொம்ப பயம், தாங்க முடியாது. டிங் டிங். எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா இது குளிர்காலம். சொல்றது புரியுதா? ஓகே, ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4. குளிர்காலம்னா கெனிச்சிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால தான் இப்பலாம் அவனுக்கு கோவம் அதிகமா வருது. முதல்ல ஸ்கூல்ல போய் அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வருவோம். ஆமா, ஒரு தடவை பார்க்கிறது நல்லதுதான். ஐ நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்களே. சூப்பர். அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம கெனிச்சியை காணோமே, எங்க இருக்கான்னு தேடி பார்க்கலாம். தேடுறேன், எங்க இருக்கா? ஆமா, எல்லாரும் இருக்காங்க. கெனிச்சியை காணுமே. ஏய் கெனிச்சி, நீ இங்க தான் இருக்கியா? நீ ஏன் கீழே போய் எக்ஸசைஸ் பண்ணல? உனக்கு உடம்பு முடியலையா? அதனால தான் இங்க நிக்கிறேன் யுமிகோ. உடம்பு சரியில்லாத போது இந்த மாதிரில நிக்கிறது நல்லது இல்ல. இல்ல கொஞ்சம் காத்தோட்டமா இங்க நிக்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு என்ன வந்தது? எனக்கும் ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு சார் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, அப்படியா? நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமா? ஆனா கெனிச்சி, உனக்கு உடம்பு நல்லா இருக்கே. இல்லையே. உடம்புல குளிருது, கையெல்லாம் நடுங்குது, தலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல, மயக்கமா. உனக்கு ஹெல்ப் பண்றேன். தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னால சுத்தமா முடியல. உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? அதத்தான நானும் சொன்னேன். ஆமா கெனிச்சி, எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியா? சரி வா, ஸ்கூல் டாக்டர் கிட்ட போலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ என்ன கூட்டிட்டு போ. பாத்து கெனிச்சி, கொஞ்சம் மெதுவா நடு. இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா? வா கெனிச்சி, என்னாச்சு உடம்புக்கு? கெனிச்சிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கான். சரி, முதல்ல டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம். செக்கா? கெனிச்சி, இத வெச்சுக்கோ. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். யுமிகா, அங்க பாரு, 2 வெள்ளை காக்கா ஜொயிங்கன்னு மல்லாக்க பறக்குது. ஆனா இங்க எதுவும் தெரியலையே. இது எப்படி சூடு ஏத்துறது? அங்க ஒண்ணுமே தெரியல கெனிச்சி. அதையும் அங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல. டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பார்க்கலாம். 106 டிகிரியா? இவ்ளோ அதிகமான டெம்பரேச்சரா இருக்கே. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன், இங்கே இரு. என்ன, உனக்கு வந்திருக்கிறது பெரிய ஜுரம். அதை விட யுமிகோ, நீ வா, நம்ம சேர்ந்து விளையாடலாம். என்னது, விளையாடலாமா? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல யுமிகோ, வா விளையாடலாம். கெனிச்சி, அப்ப உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நீ தனியா இங்க கஷ்டப்படுவியன்னு தான் உனக்கு தோணையா நான் இங்க வந்த யுமிகோ. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? ஓ, இதுதான் ஒரு ரகசியமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உடனே போய் எங்க பேட்ச் கிட்ட சொல்ல போறேன். டிடிங் 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 டிடிங். பாஸ் இங்க வாங்க, ஒரு ரகசியம். டக்கபக்க 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 டக்கபக்க. என்னது அந்த கெனிச்சி? ஆமா பாஸ், அவன் அதான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இடுங்கள், அழித்து விடுகிறேன். நல்ல விஷயம் தான் சொல்லிருக்க. இது படி. கெனிச்சி. யாருக்கு ஜுரம்? உனக்கா? எனக்கு தான் சார். கை காலம் ரொம்ப நடுங்குது, நீங்களே பாருங்க. சரி, நாக்க நீட்டு பார்க்கலாம். என்ன இது, ஒன்னும் தெரியலையே, நல்லாதானே இருக்கு. ஆனா உனக்கு பயங்கரமான ஜுரம் இருக்குப்பா. என்னது? இந்த ஜுரம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாதுப்பா. இது குறைய ஒரு வழிதான் இருக்கு. என்னது அது? அட ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இத எடுத்து முதல்ல உன் தலை மேல கொட்டணும். இப்படி. அடடா, உனக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க. உனக்கு இந்த மருந்து பத்தாது, இந்த மருந்தையும் சேர்த்து போட்டாதான் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே இரு, நான் போடுறேன். இப்ப இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாயிடும். அசையாம அப்படியே இருப்பா. ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா குணமாயிடும், கவலைப்படாத. சரி கெனிச்சி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ டாக்டர் கிட்ட பேசிட்டு இரு. அட, எங்கப்பா ஓடுற? அங்க இங்கெல்லாம் ஓடக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். இப்போ அடுத்த ட்ரீட்மெண்ட் இதுல தான் ஆரம்பிக்கணும். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? பேஷண்ட பார்க்க நான் வந்துட்டேன். அட, நீங்க யாருங்க? என்ன இது, 2 டாக்டர் வந்திருக்காங்க. உங்களை பார்க்க வந்த டாக்டர் நான் தான். அப்பனா இது யாரு? ஆமா, சார் யாரு? இங்க ஒரே ஒரு டாக்டர், அது நான் தான். என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்கியா? சொல்ல, யாருனே சொல்ல போறியா இல்லையா? அது நானும் டாக்டர் தான். போய் சொன்ன பெரிய ஊசி எடுத்து மூக்குல குத்திருப்பேன். உண்மையா சொல்ல, யாருனே? இல்ல, அடுத்த பேஷண்ட பார்க்கணும், அவசரமா நான் போறேன். டாக்டர் வேலை உண்மையிலேயே கஷ்டம் தான்ப்பா.
அப்ப அதெல்லாம் கெமமாக்கி வேலைதானா? அப்பா அவனை விடு தம்பி. உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு ரொம்ப சரியில்லை நர்ஸ் சொல்லுச்சே. இது எதுக்கு? இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட். இதுல எல்லாம் சரியாயிடும். என்னது இத வச்சா? பயப்படாத தம்பி, இதோட எல்லாம் சரியாயிடும். ஆ, டிங் 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 டிங். நாங்க தான் கெனச்சி. இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு? நானும் இங்க தான் இருக்கேன். அந்த கெமுமாக்கி ஏதாவது பிளான் போடுவான்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே நாங்க இங்க வந்துட்டோம். நான் நினைச்ச மாதிரி தான் அவனும் பண்ணிட்டான். நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண ஹட்டோரி. அது சரி கெனச்சி, ஏன் உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி இப்படி கிளாஸ்குள்ளேயே உட்காந்துருக்க? வாங்க டாக்டர், பேஷண்ட் உள்ளதா இருக்காரு. அம்மா, இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? பரவாயில்லையே டாக்டர், நல்லாவே வேஷம் போட்டிருக்கீங்க. என்ன டாக்டர், எக்ஸசைஸ் பண்றது இல்லையா? கெனச்சி என்ன காரியம் பண்ற? அவர்தான் உண்மையான டாக்டர். நாங்க தான் இங்க இருக்கோமே. ஹட்டோரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போச்சு. நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். சீக்கிரம் போய்யா. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, என்ன கூட்டிட்டு போ ஹட்டோரி. எங்க போற? சீக்கிரம் ஓடி வாங்க. அந்த டாக்டர் கையில மாட்டினா நம்ம நிலைமை மோசமாயிடும். நம்மள யாராவது பிடிக்க முடியுமா? சும்மா புயல் மாதிரில ஓடுவோம். டிங் டிங். மாறு வேஷம் போட்டோமா? ஆனா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. டிங் டிங். இந்த மாதிரி முகத்தை கொடூரமாக்கி பாக்குறது கூட தனி ஆனந்தம் தான். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி அவன் படிக்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமா ஆமா. கெனச்சி நீ படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அது நான் ஏய் ஷின்சோ, அப்பா அது டிங் 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 டிங். எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டோம்ல? எங்களை பார்த்து பயந்துட்டல்ல? ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்துறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. அது சரி, இவ்வளவு நேரம் கண்ணாடிய பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கெனச்சி? அதுவா, என் முகத்தை ரப்பர் மாதிரி இழுத்து பார்த்தேன். ரப்பர் முகமா? அதாவது நிஞ்சா டெக்னிக்ல மத்தவங்க மாதிரி வேஷம் போட நாங்க பயன்படுத்துவோமே, அதையா சொல்ற? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோயே. ஓ அப்படியா? நிஞ்சா மாதிரி மாறி வேஷம் போட்டா நாங்க கூட வேற ஒருத்தவங்க மாதிரி மாறிடுவோம். அதுதான் நிஞ்சாவோட ஸ்பெஷல். ஆஹா, எனக்கு இப்போ ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறு வேஷம் போட்டுக்கலாங்கிற. சூப்பரா இருக்கும்ல? ஆமா, எனக்கு கொடுத்துருக்க. ஆனா கெனச்சி நீனும் படிக்கணும், ஹோம்வொர்க் வேற முடிக்கல. அதெல்லாம் முடிச்சிட்டு வா, பாத்துக்கலாம். என்ன ஹட்டோரி, என்ன பார்த்து படிக்க சொல்றியே? இப்ப நானும் ஒரு நிஞ்சா. இப்ப நானும் ஷின்சோவும் ஒரு டீம், நீயும் ஷிஷிமாரும் ஒரு டீம். ஓகேவா? தயாரா? டிங் டிங். நான் தயாரா இருக்கேன். இந்த ஹட்டோரி கிட்ட யாரும் மோதி ஜெயிக்க முடியாது. ரெடியா? டிங் டிங். என்னைய அடிச்சிட்டியா? இப்ப பாரு. டிங். உனக்கு மட்டும் தான் பிளேட் போட தெரியுமா? இத பாரு, எனக்கு தெரியும். ஏன் டெக்னிக் என்கிட்ட காட்டுறியா? டிங் 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 டிங். ஐ அம் எஸ்கேப். எங்க ஓடுற? நான் உன்னை விட மாட்டேன். அப்படி பார்க்கலாம். நீயே டிங் 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 டிங். நாங்களும் அசந்த நேரத்துல அடிச்சிட வேண்டியதுதான். டிங் 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 டிங். மாட்டியா? மாட்டியா? டிங் டிங். டிங் டிங். ஆமா, நாம என்னப்பா விளையாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ? இது என்ன கேள்வி? ஆட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவியா? சூப்பரா விளையாடணும்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா, இது உடைஞ்சு போச்சு. என்னது? ஐயோ, இது அப்பாவோடதாச்சே. தெரிஞ்சா பிச்சு போட்டுடுவாரு. வேற எதையெல்லாம் உடைச்சிருக்கோன்னு போய் பார்க்கலாம் வா, சீக்கிரம். டிங் டிங். அம்மாவோட கண்ணாடி, அம்மா ரூமே அலங்கோலம் ஆயிருச்சு. நான் மாட்டினேன். அம்மாவும் அப்பாவும் திரும்பி வரதுக்குள்ள இதெல்லாம் சரி பண்ணணும், இல்லனா ரொம்ப கோவப்படுவாங்க கெனிச்சி. வழக்கம் போல அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். மொத்தத்துல என்ன மாட்டி விட்டியா? பரவாயில்ல, நானே ஏதாவது செய்யறேன். எனக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லையா? சோ இதை சுத்தப்படுத்துறது என்னோட கடமை. டிங் டிங். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு கெனிச்சி. நாம நிஞ்சா ரிவர்ஸ் டெக்னிக்கை இங்க பயன்படுத்த போறோம். அப்ப அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண எல்லாம் சரியாயிடுமா? டிங் 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 டிங். ஹட்டோரி, இப்ப என் மூஞ்சில என்னமோ போட்டியே, என்னது? கொஞ்ச நேரம் புலமாம இருக்க தெரியாதா உனக்கு? உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு கெனிச்சி. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்ன மாதிரியே என் முகத்தை மாத்திக்க போறேன். டிங் 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 டிங். நீங்க ரெண்டு பேரும் இப்ப சூப்பரா இருக்கீங்க. கெனிச்சி, இப்ப நாம ரெண்டு பேரும் Dress மட்டும் மாத்திக்கிட்டா போதும். பசங்களா, அம்மா அப்பா வந்துட்டாங்க. நான் வீட்ல இல்லாதப்ப வீட்டை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் சொன்னேன்ல. அப்ப வீர தீரமா பேசிட்டு எதுக்காக இப்படி பண்ண? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணவே மாட்டேன். ஓஹோ, நீ அட்டோரி மாதிரி பேசினா நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண?
இல்ல அது வந்து அது நான் தெரியாம. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் அனாவசியமா கெஞ்சி மேல கோவப்படாதீங்க ஆமாமா, சரியா? கெனிச்சி எந்த தப்பு பண்ணல. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். எங்களுக்கும் தண்டனை கொடுங்க. கெனிச்சியை விட்டுடுங்கப்பா. எங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அத வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. சரி சரி, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் இனிமே செய்யக்கூடாது. இனிமே பண்ணவே மாட்டேன்ப்பா. சரி கெனிச்சி, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது. ஹட்டோரி, நீ வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு. உன்னோட ஸ்பீடுக்கு நீ வீட்டை சுத்தம் பண்ண 10 நிமிஷமே ஜாஸ்தி. என்னது, ஒட்டுமொத்த வீட்டையும் சரி பண்ணணுமா? ஆமா ஹட்டோரி, நீ ஒரு நிஞ்சா தானே. உனக்கு வீடு கிளீன் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரிம்மா. அநியாயத்துக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே. கடைக்கு போகணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். நான் ஒருத்தனே இந்த எல்லா வேலையும் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. இந்த சிஷி மாதிரி இது உனக்குதான். எனக்கா? சூப்பர் சூப்பர். சின்சோ, இந்த இது உனக்குதான். என்னக்கா? ஐயா ஐயா, இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே, பார்க்க போறேனே. ஐயா, என்னது பாரு, யோயோ. என்னது யோயோவா? அட்டோரி, இந்த இது உனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் சரி, இது எதுக்குன்னு தெரியலையே. உன் கத்தி பிளேட் எல்லாம் துரு பிடிக்காம இருக்க ஸ்ப்ரே வேணும்னு கேட்ட இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். நிச்சயமா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு என் உள் மனசுல சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிளேடுக்கெல்லாம் பாலிஷா? என் ஆசையில இப்படி மண்ணை வாரி போட்டுட்டீங்களே. கெனிச்சி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை தான் நாங்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா அதை பிரிச்சு பாரு. எனக்கு பிடிச்ச கிஃப்டா? அப்படி என்ன கிஃப்ட் இதுல இருக்கும்? எனக்கு இது பார்த்தாலே பயம். நான் இந்த விளையாட்டுக்கு வரல, என்ன விட்டுருங்கப்பா ப்ளீஸ். என்ன விட்டுருங்க, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க. எனக்கு இது வேணாம். நம்ம முடிவு இப்படி ஆயிடுச்சே கெனிச்சி. அம்மா அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீ மாறு வேஷம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்துறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரி, உங்க வழியிலேயே வந்து உங்களை பிடிக்கணும் தான் நாங்க சும்மா இருந்தோம். ஒழுங்கு மரியாதையா முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் தவளைய பாத்திருக்கவும் மாட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். டிங் டிங். பனிகாலத்தில் வரும் பனி பெண் பேய். டிங் டிங். திடீர்னு ஏற்பட்ட வானிலை மாற்றங்களால இன்னைக்கு பனிப்பொழிவு நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஐயா, எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். அப்ப ஒரு பனிப்பெண்ணை தயார் பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரி பயங்கரமா குளிர் எடுக்க போகுது. அப்பனா நிச்சயமா அந்த பனிப்பெண் பேய் வரப்போறான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். என்னது பனிப்பெண்ணா? ஆமா, இந்த மாதிரி பனி பொழியிற இரவு நேரத்துல தான் அவ வெளியில வருவா. விளையாடாத. காட்டுல தானே பனி எல்லாம் பெய்யும். நம்ம கச்சிட்டில எப்படி அத்தோரியனா பெய்யும்? ஏன் வராது? நீங்க எல்லாம் தப்பா நினைக்கிறீங்க. எங்க பனி அதிகமா பொழியுதோ அது அங்க நிச்சயமா வரும். போத ஹட்டோரி, இதுக்கெல்லாம பயப்படுவோம். ஏன்னா இது அட்டோரி பனி பெய்யாது இதுன்னு பயமுறுத்திட்டு இருக்கான். உண்மையிலேயே பனி பெய்யாது இதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. சொன்னா நிச்சயமா அதுல ஒரு விஷயம் இருக்கும் பாஸ், நான் அதை நம்புறேன். அது எப்படி இருக்கும்னு நானும் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா பார்த்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. முக்கியமா பனி பொழியிற இரவு நேரங்கள்ல வெள்ளை உடை அணிஞ்சுக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அழகான பெண் உருவத்துல தான் அந்த பனிப்பேய் இருக்கும். பயமுறுத்தாத. இங்க சொல்றத நம்பவே முடியல. நான் உண்மையதான் சொல்றேன் ஷின்சோ. பாஸ், எனக்கு பயமா இருக்கு. வாங்க பாஸ், போயிடலாம். ஐயோ, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் ஒரு பழைய கதை. எனக்கு ஒரு ஐடியா. பயந்துட்டியா? கெனிச்சி, சீக்கிரம் கிளம்பு. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். பனிமழை குறையிற மாதிரியே தெரியலையே. இந்த லட்சணத்துல ஸ்கூல் வேற. வரா இப்ப பாரு. என்னது? பனி பெய் வந்துடுச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க. கெனிச்சி, என்ன பார்த்தவங்கள நான் உயிரோட விட மாட்டேன். இத பத்தி நீ யார்கிட்டயாவது சொல்லுவியா? இல்ல இல்ல, இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னாச்சு கெனிச்சி? ஏன் இப்படி தனியா வந்து நிக்கிற? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. அது வந்து என்னாச்சுன்னா, இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயாவது சொன்ன நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்.
ஒண்ணும் இல்ல. என்னாச்சு கெனிச்சி? ஏன் இப்படி பயப்படுற? அட சொல்லு கெனிச்சி, சொன்னா என்ன உன் உயிரா போயிட போகுது? யுமிகோ கேக்குறால, சொல்ல ஏன் இப்படி பண்ற? கெனிச்சி நீ என்ன நம்பி சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். யுமிகோ இவ்வளவு தூரம் சொல்லியே நீ சொல்ல மாட்டேங்கிறல்ல, நீ வா யுமிகோ நம்ம போலாம். நில்ல யூமிகோ, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னது பனிப்பெண்ணா? நிஜமாவே நீ பனிப்பெண்ண பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன், ஆனா ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் வேற உண்மையை சொல்லிட்டேன், என்ன ஆக போகுதோ? ரெடியா? இல்ல என்ன பண்ணிச்சிரு ப்ளீஸ், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கெனிச்சி நீ என்ன பத்தி சொல்லிட்டல. பயந்தே போயிட்டான். அண்ணா யார் இது? பாக்கிறதுக்கு கெஞ்சி மாதிரியே இருக்கு. மாதிரி இல்ல, நம்ம கெனிச்சியே தான், வா பாக்கலாம். கெஞ்சி உனக்கு என்னாச்சு? டிங்கி கெனிச்சி கண்ணை முடிச்சு பாரு. கெனிச்சி டிங்கி கெனிச்சி எழுந்திரு. கெனிச்சி என்னாச்சு உனக்கு? எழுந்திரு. அந்த பனிப்பேய். என்ன பனிப்பேயா? சொல்றத கேளு கெனிச்சி, இந்த மாதிரி வெளிச்சமான நேரத்துல பனிப்பேய் வர வாய்ப்பே கிடையாது. இல்ல ஹட்டோரி, நான் சொல்றது உண்மைதான். பனிப்பேய் தான் என்ன பனியால அடிச்சது. கெனிச்சி நீ ஏதோ பயந்திருக்கன்னு நினைக்கிறேன். பனிப்பேய நீ பாத்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல கெமுமாக்கி கியோ வாசனை அடிக்குது எனக்கு. டிங் டிங், எனக்கும் அந்த சந்தேகம் தான் சிஷிமாரு. அந்த கெமுமாக்கி நான் சும்மா என்ன பண்ணலாம் கெஞ்சி? பழிவாங்களா? ஏதோ அம்மா இருக்குது. யாரு நிம்மதியா ஹீட்டர் போட்டு தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. என்னாச்சு கியோ, ஏன் கத்திட்டு இருக்க? பாஸ் அங்க நான் பாத்த பாஸ் தூக்கி சிரிக்குது பாஸ். என்ன சொல்ற கியோ? இங்க ஒண்ணுத்தையே காணுமே, நீ எதை பார்த்து பயந்த கியோ சொல்லு. டிங் டிங், மறுபடியும் கீழே போக ரெடியா இருக்கியா சிஷிமாரு? ரெடியா இருக்கேன். இவன் எதை பார்த்து பயந்தானே தெரியலையே. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டு. என்ன மன்னிச்சிரு. மாட்டுக்கிட்டா நிஞ்சா ஃப்ளையிங் ஸ்குரல் டெக்னிக். டிங் டிங் ஹட்டோரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நிஞ்சா புயல் டெக்னிக். டிங் 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 டிங். இது எப்படி இருக்கு? இப்ப பாரு, நிஞ்சா ரோல் தி பால் டெக்னிக். டிங் டிங். நிறுத்துங்க உங்க சண்டையை, இல்லாட்டி நானே உங்களை சாப்பிட்டுருவேன். உண்மையான பனிப்பேய் வந்துருச்சு. வந்தது அம்மா. சாரி. பயப்படாத ஹட்டோரி, இது நான் தான் அப்பா. பனியில நடந்ததுனால கொஞ்சம் பேய் மாதிரி ஆயிட்டேன், அவ்வளவுதான். அப்பா நீங்களா? நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம சண்டை போட்டுட்டோம். என்ன இருந்தாலும் நீங்க அப்படியே பனிப்பேய் மாதிரியே இருந்தீங்கப்பா. டிங் டிங். பாஸோட டாக் பண்ண பாடு. டிங் டிங். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் இத நீங்க பத்திரமா பாத்துக்கணும், சரியா? கவலைப்படாதீங்க சார், நீங்க போயிட்டு வர வரைக்கும் இதை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். இத பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. இதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஓகே. எந்திரிச்சு நில்லு, உட்காரு, கொலை பார்க்கலாம். நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும். பார்த்தா சரி, போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா சார், பத்திரமா பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, என்ன நீங்க இன்னைக்கு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அத நான் மறப்பேனா? ஞாபகம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெளிவா சொல்வீங்க, ஆனா மறந்துடுவீங்க. இந்த தடவை நான் மறக்கவே இல்லம்மா. நிச்சயமா நான் அவனை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன். என்னால பாத்துக்க முடியாது. அப்ப யார் பாத்துக்குவா? நாங்க போயிட்டு வர வரைக்கும் உங்களால பத்திரமா பாத்துக்க முடியாதா? நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் பசங்களா, இது ஒரு ட்ரெயின்டு டாக். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
இதுக்கு நான் வைக்கணுமா சோறு? உங்க சாப்பாடு தயாரா இருக்கு, வரீங்களா? என்னது இது ஏன் ஃபுட்டா? இது எந்த டாகாவது சாப்பிடுமா? இந்த ஃபுட்டுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. இது எந்த டாகியும் சாப்பிடலாம். எந்த டாகி வேணா சாப்பிடும், ஆனா எந்த டாகி சாப்பிடாது. நான் ஒரு பெடிகிரி டாகியா? என்னது பிடிக்கிறி நாயா? நிறுத்து, ஒன்னும் பேசாத. என்ன பண்ற பாரு. இத்திரோன்றதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரியா? என்னது? போதும், நிறுத்து, சத்தம் போடாத. சமாதானமா போயிடலாம், அங்கேயே உட்காரு. ஏய், கிட்ட வராத வராத. நான் சும்மா தான் உன்னை பயமுறுத்துனேன். இன்னைக்கு இதை என்ன பண்றேன் பாரு. ஏய், ஒண்ணும் இல்ல, எலும்பு திங்குறீங்களான்னு கேட்க வந்தேன் அம்மா. சார் கொஞ்சம் காட்டுங்க சார். நானே குட்டி பாப்பா. என் தலை எழுத்து. சாப்பிட்டே தூங்குறாருல, வலிக்காம சீவு என்ன மாதிரி. சரி, அப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. எனக்கு கை வலிக்குது. கண்டிப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க யாரையும் காணோம், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அட்டரி வந்துட்டா. சரி சரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அது படுத்திருக்கிறது பாரு. டிங் டிங். ஞாபகம் வச்சுக்கோ, நீ தோத்துட்டீனா நாங்க சொல்றதையெல்லாம் நீ செய்யணும், புரியுதுல? அப்புறம் பேச்சு மாத்த கூடாது. டிங் டிங். அட்டரி ஜாக்கிரதை. ஜெயிச்சிருங்க அண்ணா. டிங் டிங். இவன் பார்க்க ரொம்ப தெம்பாதான் இருக்கான். அட்டரி. அப்படிதான். எங்களை எல்லாம் ரொம்ப பயமுறுத்துச்சு. ஜாக்கிரதை. அத ஒரு கை பாரு. ஒரு வார்த்தை சொல்லு, மேட்ச் டிரா பண்ணிடலாம். டிங் டிங். டிங் டிங். டிங் 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 டிங். டிங் 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 டிங். அட்டோரியால அசைய கூட முடியல, இரும்பு பொடியா இருக்கு. டிங் டிங், நான் சொல்றத கேளு, மேட்ச் டிரா பண்ணிக்கலாம். உன்னாலே முடியல, என்னாலே முடியல. என்ன சொல்ற? ஓகேவா? அதெல்லாம் முடியாது, ஜெயிச்சிருவேன். நாம தோத்துட்டோம்னா அதுக்கு அடிமையாகிற தவிர வேற வழி இல்ல. வேற வழி இல்ல, நாம தோத்துட்டோம்னு ஒத்துக்கலாம். நாங்க ஒத்துக்கிறோம். எனக்கு பசிக்கிட்டு கொண்டு வாங்க. சாப்பாடு கொண்டு வரதான் போயிருக்கான். சிஷிமாரி எப்ப வருது? இதுக்கு காவல் இருக்கிறத பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல இல்ல, கோவப்பட்ட பிரயோஜனம் இல்ல கிணச்சி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆஹா, என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு. இத சாப்பிட்டா சாரு ரொம்ப குஷி ஆயிருவாரு. இந்தாங்க சார். நல்ல வேலை, ஒன்னே ஒண்ணு இருக்கு. முடிஞ்சிருச்சா? சார் இந்தாங்க நட்ட உயிரோட. ஏன் சார் நட்ட பிடிக்காதா? பிடிக்காதுன்னா சொல்லுங்க, நானாவது சாப்பிடுறேன். அப்படின்னா சாருக்கு நத்தைய பார்த்தா பயம். நத்தைய வச்சு அதை எப்படியா நாம ஜெயிச்சிடலாம். பயம் மாட்டிக்கிட்டா. அவனை உன்னை செய்யாம விட போறதில்ல. எப்படி ஜமாச்சிட்ட பாட்டியா? இனிமே எந்த தொல்லையும் இல்ல, இவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டான். டிங் டிங்.